ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிஹெச்பியில் ஒரு சூப்பரான டாபிக். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து என்கிட்ட வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்னா பிஹெச்பி அண்ட் MySQL யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜ் டேட்டாபேஸ்க்குள்ளே தட் மீன்ஸ் டேட்டாபேஸ்க்குள்ளே எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், ஒரு பிஹெச்பி ஃபைல் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட அவுட்புட் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராம் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோடுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் ஃபைல் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ T3 அப்படின்ற இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ சேவ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இமேஜ் ஸ்டோர்டுன்னு வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எனக்கு ப்ரௌசர்லேயும் டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு T3 இமேஜ் டேட்டாபேஸில் ஸ்டோராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேவி அப்படிங்கிறதையும் அதை டினோட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் டைப்பில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதுக்காக நான் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கான HTML அண்ட் PHP நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கான்செப்டில் நம்ம வந்து பிளாக் டைப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இமேஜ் ஸ்டோர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் பிளாக் போட்டிருக்கேன். அப்போ வந்து நம்ம இமேஜ் சைஸ் கொஞ்சம் பெருசாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் டைப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேட்டாபேஸில் உங்கள் இமேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அதை நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணுறதும் நம்ம இந்த வீடியோ சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு புது ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோட PHP MyAdmin ஃபோல்டருக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், C:/www ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என் ப்ராஜெக்ட் நேம் வந்து இமேஜ் ஸ்டோர் அப்படின்ற ப்ராஜெக்ட் நேமில் நான் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் index.php அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, index.php. இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன். doc type HTML, அதே மாதிரி HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, HTML டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஹெட் டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, and then title tag, image storeன்னு கொடுத்துக்கிறேன். பாடியில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் எல்லாமே நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்ம் டிசைன் ஒன்று நான் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து என்கிரிப்ட் டைப் வந்து மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்ற டைப் நான் போட்டிருக்கேன். இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைல் அப்லோட் பண்ணலாம். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் டைப் ஃபைல் மூலிமா நான் வாங்கிக்கிறேன். சப்மிட் பட்டன் மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிவிட்டேன். மேலே ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கிறேன், H1 Tutor Joes Computer EDUCATION எஜுகேஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு தேவையான டேட்டாபேஸ் செட்டிங்ஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் டிசைன் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இமேஜ் அண்டர்ஸ்கோர் ஸ்டோர் STORE ஸ்டோர் கொடுத்தீங்கன்னா என்னோட ஃபார்ம் டிசைன் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் இதெல்லாம் வந்துடும். இது எப்படி PHP மூலிமா கெட் பண்ணி அது டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பாடி டேக்கில் வந்து இந்த இடத்துல வந்து PHP டேக் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட் டைப் சப்மிட்டை வந்து நான் செக் பண்ண போகிறேன், அவங்க சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்களான்னு. ஸோ ESET $_post of submit. உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த PHP பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்கள் PHP டியூட்டோரியல்ஸ் பேசிக்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். அவங்க சப்மிட் பண்ணலன்னா ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும், எக்கோ ப்ளீஸ் செலக்ட் இமேஜ் டு சேவ். ஓகேங்களா, இது கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கோ குட் அப்படின்ற ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ஜஸ்ட் செக்கிங்காக நான் போடுறேன் இந்த மெசேஜ். இல்லை பாருங்கள்,
இப்போ நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணல, ப்ளீஸ் செலக்ட் இமேஜ் டு சேவ்னு வருது. சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே குட்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒர்க் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு PHP ஃபங்க்ஷனில் செக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இஃப் கெட் இமேஜ் சைஸ், நான் கெட் பண்ணுற இமேஜ் சைஸ் நான் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறேன். அது வந்து ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, சப்போஸ் எந்த இமேஜும் அதில் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்தால் ப்ளீஸ் செலக்ட் இமேஜ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் ஒரு மெசேஜ் மட்டும் இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். யூ கேன் ஸ்டோர்னு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் செக்கிங்காக போடுறேன். யூ கேன் ஸ்டோர். ஓகேங்களா. இது நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் காட்டுது. என்ன வார்னிங் காட்டுதுன்னா, நீங்கள் இமேஜ் எதுவுமே செலக்ட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து இந்த வார்னிங் காட்டுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேவ் கொடுத்து பாருங்கள், யூ கேன் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்துடுது. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் நான் ஏற்கனவே நான் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து டேட்டா பேஸ் நேம் வந்து கிளாஸ், டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா IMG அப்படின்ற டேபிள் நேம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், டேபிளில் வந்து 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐடி, நேம் அண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வந்து இன்டிஜராக வச்சுருக்கேன், இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக வச்சுருக்கேன். அண்ட் தென் இதை ஒரு ப்ரைமரிக்காக நான் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்கேர் 155 கேரக்டர் செட் பண்ணிக்கிறேன். இதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பிளாக் டைப்பாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சைஸ் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல, லாங் பிளாக்னு மட்டும் போட்டால் போதும். இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிரியேட் ஆகிடும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஏற்கனவே நான் வந்து இந்த இமேஜ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன், இதில் டிஸ்பிளே பண்ணி ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இஃப் கண்டிஷனுக்கு கீழே நான் வந்து $SQL = SCLECT select star from IMG. ஓகேங்களா. இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் டேட்டா பேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா நான் மேலே என்ன பண்ணுறேன்னா என்னோட ஹெட்டரில் டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான கோடிங்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் நேம், ரூட்டுங்கிறது யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து எம்டி, டேட்டாபேஸ் நேம் வந்து கிளாஸு. கனெக்ஷனில் ஏதாவது எரர்னா என்ன எரரோ அந்த எரர் டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ஷனில் எரர்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடும். சரிங்களா. இது நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா கொரி எழுதலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் IMG. நம்மளோட டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா IMG செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான கோடிங்ஸ் நம்ம டைப் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் கான் ஆப்ஜெக்ட் மூலிமா, கான்ங்கிறது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மூலிமா நான் வந்து கொரியை ரன் பண்ணுறேன். என்னோட கொரி ரன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு கொரியில் வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா greater than 0 அப்படிங்கிறது என்னென்னா அதில் இமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் வந்து greater than 0 தான் இருக்கும். ஓகேங்களா. greater than 0 இருந்ததுன்னா எனக்கு வந்து இமேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும். சரிங்களா. சப்போஸ் greater than 0 இல்லை அப்படின்னா இமேஜ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து நோ இமேஜ் ஸ்டோர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருந்ததுன்னா நான் வைல் லூப்பில் ஒவ்வொரு இமேஜையும் நான் கெட் பண்ணுறதுக்காக வைல் ரோ ஃபெச் அசோசியேட் மூலிமா நான் கெட் பண்ணுறேன். அதை இமேஜ் டேக்ல நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சோர்ஸில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை என்கோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அது பிளாக் டைப்பில் இருக்கும். அந்த பிளாக் டைப்பை நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் சோர்ஸுக்கு நான் என்கோட் பண்ணணும். இதுக்காக என்ன பண்ணுறேன்னா டேட்டான்னு போட்டுக்கிறேன். ஒரு கோலன் ஒன்று போட்டுக்கிட்டு அதில் இமேஜ் செமிகோலன் போட்டுக்கோங்க. என்ன டைப் டேட்டாங்கிறது இமேஜ் டேட்டா. ஸோ இமேஜ் போட்டு செமிகோலன் போடுங்க. இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா base64. எதுக்காக இங்கே base64 போகிறோம்னா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு base64 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். base64 போட்டுட்டு அண்ட் தென் அந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இதில் லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் டேட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டேட்டா இமேஜாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு BR போட்டுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எக்கோ போட்டு ஒரு BR போட்டுக்கிறேன். சரிங்களா.
இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் இருக்கிற இமேஜ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா பேஸை வந்து நான் எம்டி பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நோ இமேஜ் ஸ்டோர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள் டேட்டா பேஸில் எனக்கு எந்த இமேஜஸுமே கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோ இமேஜ் ஸ்டோர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது இப்போ டேட்டா பேஸில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம பேஸ் 64ல் நம்ம பிளாகை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைஸ் கெட் பண்ணுறேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா, இமேஜோட சைஸ் ஃபால்ஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம இப்போ இதில் வந்து பாருங்கள், நம்ம இன்புட் டைப் ஃபைல் மூலிமா எடுக்கும்போது எனக்கு ஃபைல் அறையில் அந்த இமேஜ் எனக்கு வந்துடும். அந்த டெம்ப்ரவரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி இமேஜ் வந்து சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா, சைஸே இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ வந்து நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான குறி நம்ம எழுதலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், நான் ஒரு செட் ஆஃப் கோட் நான் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் அப்படின்ற ஒரு இதில் வேரியபிளில் அந்த ஃபைல் அரேயில் இருக்கிற டெம்பரவரி ஸ்டோரேஜில் இருக்கிற அந்த இமேஜை கொண்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அண்ட் தென் அந்த இமேஜோட நேம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இன்புட் டைப் ஃபைலுன்றது பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து இமேஜ். ஸோ அது மூலிமா நான் டெம்பரவரி ஃபைலை வந்து நான் வந்து இமேஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேமை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்ற வேரியபிளில் அந்த ஃபைல் கண்டென்ட்டை கெட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ண டெம்பரரி கண்டென்ட்டை கெட் பண்ணி மறுபடியும் இமேஜ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அந்த இமேஜ் வேரியபிளில் மறுபடியும் நான் வந்து லாங் பிளாக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக பேஸ் 64 என்கோட் அப்படின்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம வந்து அந்த டெம்பரரி இமேஜ் வந்து நம்ம கெட் பண்ண இமேஜை வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிளாக் டைப்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் இன்ட்டு என்னோட டேபிள் நேம் வந்து இமேஜ், நேம் இமேஜ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். நேம் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதோட இமேஜ் என்கோட் பண்ணது ஸ்டோர் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபைல் கெட் கண்டென்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கண்டென்ட் அப்படியே கெட் பண்ணி இமேஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 64 என்கோடிங் மூலிமா நம்ம என்ன பண்ணணும், அதை பிளாக் டைப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதை நம்ம கொரி ரன் பண்ணும்போது எக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டோர்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுது. இப்போ வந்து 64 பேஸ் 64 என்கோட் பண்ணதுனால அதை டீகோட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல பேஸ் 64 ஃபங்க்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன், அந்த இமேஜை வந்து சேவ் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு, எனக்கு அது டிஸ்பிளேவும் ஆகிடுச்சு. இப்போ இந்த சோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ண இமேஜ் சோர்ஸ்லாம் காட்டும். இந்த மாதிரி தான் வந்து பாருங்கள், நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூகுளெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கீங்க, அது வந்து உங்களால் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும். ரீசன் என்னென்னா அது ஃபுல்லாக அவங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூகுள் இமேஜ் சர்ச்சில் உங்களுக்கு அது வந்துடும். சரிங்களா? ப்ரைவசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜும் நம்ம டேட்டா பேஸில் பிளாக் டைப்பில் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா T6 இமேஜ் கொடுத்தாச்சு, சேவ்னு கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா T6 இமேஜும் எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.